சில பேர் நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களா தான் போயிட்டுருப்பாங்க. யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. சரி இது தவறுன்னு சுட்டி காட்டினா கூட அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகுனாக்கா, நல்ல ஆசிரியர் யாருன்னு கேட்குற போது கண்ணதாசன் சொன்னார் அது அனுபவம்தான் சிறந்த ஆசிரியர்னு சொன்னாங்க. கடவுள் யாருன்னாக்கா, அதுவும் அனுபவம்தான் அப்படின்னு சொன்னார் கண்ணதாசன். அது உண்மை. ஏன்னா அந்த அனுபவம் தான் உங்களை மாற்ற வைக்கும், உங்களை மாற்றும். நாம் என்ன சொன்னாலும் நீங்கள் மாற மாட்டீங்க. ஏன்னா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று அடைஞ்சிட்டிங்கனாக்கா, ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டுட்டிங்கனாக்கா, அதுக்கு பிறகு சரி இந்த பிரச்சனை இப்படி தான் அப்படின்னு தெரியுங்க. அது நாம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணாமல், நீங்கள் அனுபவத்தில் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் எதை சொன்னாலுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அனுபவம் வரும். அதுதான் அதுக்கு பிறகு அந்த முதிர்வுன்னு எப்படி சொல்கிறாங்கனாக்கா, மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில். அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எதிர்கொள்கிறீங்க, அதை வச்சு தான். ஒருத்தன் உங்களை வெறுப்பேற்றுறான், கோவமூட்டணும் செய்கிறான், உங்கள் குறைகளை சுட்டி காட்டியே இருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட கோவப்படாமல் அசால்ட்டாக போயிட்டுருக்கீங்கன்னா அதுதான் மெச்சூரிட்டி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நீங்கள் முதிர்வு அடைஞ்சிட்டிங்கன்னு பேர். அந்த இடத்துல கோவப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டிங்கன்னாக்கா, அது இன்னும் நீங்கள் முதிர்வடையலைன்னு அர்த்தம். அதனால் அனுபவம்தான் உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும். அந்த அனுபவங்களை எதிர்நோக்கிடுங்கள்.